மாடலா அமைஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் உங்க மாவட்டத்துக்கான வளர்ச்சி பணிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்க ஆதரவை உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். அதுல முக்கியமான சிலவற்றை மட்டும் இப்ப நான் சொல்றேன். ராணிப்பேட்டை இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமா அறிவுசார் மையம் திறக்கப்பட்டிருக்கு. பல 100 பேர் போட்டித் தேர்வுகளுக்கு இங்க வந்து தயாராகுகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆற்காடு ஆரணி புறவழி சாலை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பழுதடைந்த ஆற்காடு பேருந்து நிலைய கட்டடம் அகற்றப்பட்டு புதுசா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில வெள்ளகுளம், பெண்ணகர், வாழைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் புதுசா தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்க ஆற்காட்டில இருந்து ராணிப்பேட்டை போறதுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு இடங்கள்ல பூங்காக்கள், உடற்பயிற்சி மையங்கள், சாலை விரிவாக்கம், தெருவிளக்குகள், புதிய கால்வாய்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஆற்காடு தொகுதியில நிறைய ஏரிகளை சீரமைச்சிருக்கிறோம். ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ராணிப்பேட்டை வாரை சந்த வணிக வளாகம் கட்டப்பட்டு இருக்கு. மேல் விசாரத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம், வாலாஜாப்பேட்டை திமிரியில புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டையில பணிபுரியும் பெண்களுக்காக தோழி மகளிர் விடுதிய திறந்து வச்சிருக்கிறேன். பேரூராட்சியாக இருந்த சோளிங்கர் நகராட்சியாக தரம் உயர்வு. சோளிங்கர் புதிய பேருந்து நிலைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. சோளிங்கர் மேல் வெங்கடாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில புதிய கட்டடம். பாலாறு அணைக்கட்டுக்கு 200 கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டிருக்கு. பாலாஜா அறிஞரண்ணா அரசு மகளிர் கல்லூரியில கூடுதல் கட்டடம். மேல்பாக்கத்தில் பழங்குடியினருக்காக 41 குடியிருப்புகள் திறக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் பணப்பாக்க சிப்காட்ல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வச்சேன். தொடங்கி மட்டும் அமைச்சேன். அங்கு தயாரிக்கப்பட்ட முதல் ரேஞ்ச் ரோவர் கார்ல டாடா குழுமத்துடைய தலைவர் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு நானே கார் ஓட்டி இருக்கிறேன். பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த தொழிற்சாலை வந்ததால உலகமே இன்னைக்கு ராணிப்பேட்டைய உற்று நோக்க தொடங்கி இருக்கு. அது மட்டுமா, பணப்பாக்க சிப்காட்ல 25000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் தைவான் கம்பெனியோட காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினேன். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா 85 விழுக்காடு கிராமப்புற பெண்களுக்குத்தான் இங்க வேலை கிடைக்க போகுது. இப்படி ராணிப்பேட்டையோட தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வசதிக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் இது போல நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லித்தான் இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் வளர்த்த காரணத்தால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அது எப்படி? ஒன்றிய பாஜக அரசனுடைய தயவு இல்லாமலேயே இந்த